நேர்களே, தமிழக சட்டசபை பொதுத் தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. வானை மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. தேர்தல் மேகமும் சூழ தொடங்கி இருக்கிறது. அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் யுக்திகளை, தேர்தல் பிரச்சாரங்களை, நடவடிக்கைகளை அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன. மாற்ற முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் தங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வருகிறது. நமக்கு நாமே என்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர். மக்கள் நல கூட்டு இயக்கம் ஒரு தேர்தல் அணியாக அமைந்து வருகிறது. இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளும் தேர்தல் நோக்கிய தங்களுடைய நகர்வுகளை வேகமாக செலுத்தி வருகின்றன. அதிமுக தனித்து களமிறங்க தயாராகிறது அப்படிங்கிறது தான் பொதுவாக நமக்கு கிடைக்கக்கூடிய புரிதல். இந்த நிலையில அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவரும் திமுகவுடைய பொருளாளரும் மாற்றி மாற்றி ஒருவரை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய திட்டங்களை காப்பியடிக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு அன்புமணி குற்றம் சாட்ட, சிபிஐ பிடியில இருப்பவங்க எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பேசக்கூடாது, எங்களை பத்தி பேசுறாரு, ஊழல் குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்துகிறார் அப்படின்னு மாற்றி மாற்றி இருதரப்பிலும் பரஸ்பர குற்றம் சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே திறந்த மடல்கள் எழுதப்பட்டன. அன்புமணி ராமதாஸ் ஸ்டாலினுக்கு மடல் எழுதினார், எதிர்வினை திமுக தரப்பில் ஆற்றப்பட்டது. இப்படி இரண்டு கட்சிகளும் மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த மோதல், இந்த பிரதானமாக எதிர்கட்சி கேம்ப்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளுடைய மோதல் யாருக்கு பலன் தரும், யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகமாக அமையும், பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் முதலில் தர கேட்போம். தமிழகம் மிகுந்த நோய்வாய்ப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறி அப்போதைய முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு திமுக பொருளாளர் கடிதம் எழுதினார். அந்த கடிதம் எழுத்திற்கு பதிலளித்தவர் ஓ பன்னீர்செல்வம் அல்ல, மாறாக பதிலளித்தவர் பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ். திமுக ஆட்சியிலும் தமிழகம் சீரழிந்து விட்டதாக கூறி 21 குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருந்தார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க ஸ்டாலின் தயாரா என்று சவாலும் விடுத்திருந்தார். அதற்கு ஸ்டாலின் தரப்பில் தர்மபுரியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமரை செல்வன் மட்டுமே பதிலளித்திருந்தார். இந்த நிலையில்தான் விடியல் மீட்பு பயணத்தை மேற்கொண்டுள்ள மு.க. ஸ்டாலின் நேற்று திண்டிவனம் அருகே பாக்கம் என்ற இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சிபிஐ பிடியில் சிக்கி இருப்பவர்களுக்கு ஊழலை பற்றி பேச தகுதியில்லை என்று தெரிவித்திருந்தார். அந்த குற்றச்சாட்டிற்கு இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது பதிலளித்த பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், நடை உடை பாவனையை மாற்றினாலும் திமுகவின் ஊழல் எண்ணத்தை மாற்ற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். பாமகவின் மது ஒழிப்பு, லோக் ஆயுக்தா, சேவை சட்டம் இவற்றையெல்லாம் திமுக காப்பி அடிக்கிறது என்றும் திமுகவுக்கு சுய சிந்தனையே கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த இரு கட்சிகளுடைய மோதல் அதிமுகவுக்கு உதவுகிறதோ என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது. திமுகவை பாமக சீண்டுவதன் மூலம் யாருக்கு இழப்பு என்பதுதான் இப்போதைய கேள்வி. கேட்போம், விவாதிப்போம். நம்முடைய இந்த விவாதத்தில் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி.சி. சேகர் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்பா அவர்களையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. ஊழல் 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 அப்படின்னு திமுகவை குற்றம் சாட்டுறீங்க, அதிமுகவையும் அப்கோர்ஸ் 50 ஆண்டு கால ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்போன்னு மாநிலம் முழுக்க போஸ்டர் ஒட்டிருக்கீங்க. உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டுல முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நாட் ஒன்ஸ் 2 முறை நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் கேட்டிருப்பது போல அந்த ஒரு விமர்சனம், அந்த ஒரு கேள்வி உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவருடைய தார்மீகம் கேள்விக்குள்ளாகதான். அதாவது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த பிறகு ஏறக்குறைய பிப்ரவரி மாதம் இதை துவங்கினோம். ஏறக்குறைய இந்த 6 மாத காலங்களில் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இதை விவாதிக்கக்கூடிய அளவிற்கு நாம் உருவாகி இருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, பல இடங்களில் பல தளங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்றேன், துவக்கத்தில் சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், என்ன சொன்னார்னா, நான் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். ஆனால் ஏறக்குறைய நமக்கு நாமே திட்டத்தை முடித்து முடிவுக்கு வரக்கூடிய இந்த சூழலில் இவரை பற்றி பேசாமல் இதை நாம் இந்த பிரச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது.
என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு செய்தி தான் முக்கியமானது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் மிகப்பெரிய ஊழலை செய்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் பலர் ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறார்கள். கலைஞர் தொலைக்காட்சிக்கு 200 கோடி ரூபாய் பணம் கைமாறி இருக்கிறது என்ற பட்டியலை நாங்கள் விடுகின்ற போது அவங்க மேல அந்த கட்சி பிரமுகர்கள் மேல வழக்கு இருப்பது போல உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் பட்டியலிடுறாரோ, யார் சொல்றாரோ அவர் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுல விடுவிக்க அவர் கேட்டு நீதிமன்றத்தில் இரண்டாவதா அந்த பதில் சொல்லுவோம். முதல் பதில் என்னன்னா, உங்கள் மீதான குற்றச்சாட்டு என்பது கடந்த 50 ஆண்டுகளில் செய்த நீங்களுடைய ஆட்சியின் போது செய்த பல ஊழல்களை பட்டியலிட்டு ஊழல்வாதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்க அந்த ஆண்டுகளில் நடந்த விஷயங்கள் நாங்கள் ஊழல் ஒருபோதும் செய்ததில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஊழலுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்வதுதான் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க முடியும் ஒழிய அதை பற்றி சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் ஊழலுக்கு உரிமையாளர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஸ்டாலின் ஒத்துக்கொள்கிறார். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி எங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் குற்றச்சாட்டு என்னவென்றால், பணம் வாங்கியதாகவோ பணம் கைமாறியதாகவோ ஊழல் நடவடிக்கை மேற்கொண்டதாகவோ எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை. 5 ஆண்டுகளில் அதாவது 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 600 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. புகையிலைக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்ற பொழுது 2 கல்லூரிகளுக்கு அந்த ரெனியூவல் என்று சொல்லக்கூடியது அது புது அனுமதி கூட இல்லை. இதில் சொல்றேன், அந்த அனுமதி வழங்கப்பட்டதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அந்த வழங்கியது சரிதான் என்று சொன்னதை மறைத்துவிட்டு சிபிஐ 2 ஆண்டுகள் கழித்து அந்த தொடர்ந்து பல கட்டங்கள் உச்சநீதிமன்றம் இதற்கான முகாந்திரம் நீதிமன்றத்தில் கேட்கிறீங்க, அதற்கான முகாந்திரம் இருப்பதை உறுதி செய்து அடுத்த கட்டத்துக்கு தயவு செய்து மன்னிக்கணும். ஏன்னா டிஸ்சார்ஜ் அப்ளிகேஷன் போது இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற போது இதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் கீழமை நீதிமன்றங்களாக நாங்கள் இல்லை என்று விலகிக் கொண்டார்கள். இதையும் தாண்டி இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சென்றிருக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்தவரையில் அந்த வழக்கிலே ஊழல் என்பதே இல்லை. என்ன பிரிவில் சார் வழக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டது. மன்மோகன் சிங் அவர்கள் மீது ஒரு சம்மன் போனது. அந்த சம்மன் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது. எந்த காரணத்திற்காக என்றால், நாங்கள் சொல்லக்கூடிய இதே காரணத்திற்காகத்தான் மன்மோகன் சிங்குடைய வழக்கு தடை விதிக்கப்பட்டது. என்னவென்றால், பணம் வாங்கியதாக கொடுத்ததாகவோ இல்லாத பொழுது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எல்லா அதிகாரிகளும் கையொப்பமிடுகின்ற பொழுது அமைச்சராக இருக்கக்கூடியவர் அந்த கையொப்பமிடுகின்ற பொழுது அதற்கு உள்நோக்கம் கற்பித்து தருவது 13(1)D என்பது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இருந்தே நீக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் சொல்றார். இதுதான் எங்களுடைய வழக்கு. இந்த அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, மிகப்பெரிய ஒரு ஊழல் மலை திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஒப்பிட்டு பேசுவது என்பதே இயற்கைக்கு விரோதமானது. டிஎம்கே வந்து ஊழல் மலைன்னு சொன்னாங்க. அப்ப 2011 எலெக்ஷன்ல ஏன் நீங்க திமுக கூட போய் நீங்க சேர்ந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் சொல்லிட்டோம்? முதல் கட்ட கருத்தை கேட்க இருக்கேன். இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கும் போது திரு அன்புமணி ராமதாஸ் பற்றி பேசும்போது ஊழல் பற்றி பேச சிபிஐ பிடியில் சிக்கி இருக்கும் அன்புமணியை குறிப்பிட்டு சொல்றாரு மறைமுகமா, அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார். வேற யாருக்கு தகுதி இருக்கு ஊழல் பற்றி பேச? 2 விஷயத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் ஒரு அரசியல்வாதி ஒரு ஆட்சி அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்சியில இருக்கவங்க மேல தவறு இருந்தா, ஊழல் செய்தா, தவறு செய்தா அதை சுட்டி காட்டி பேசுவாங்க. ஆட்சியில இருக்கவங்க நல்லது செய்தா பாராட்டுவாங்க, தவறு செய்தா சுட்டி காட்டுவாங்க, தப்பு செய்து ஊழல் செய்தாக்கி அவங்கள கண்டிப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. இது நாட்டில் உள்ள நடைமுறை. இதை விட்டுட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராட்டு இப்படி இந்த ஒரு ஆட்சி ஐசியூல இருக்கு, எந்த செயல்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வருங்கால தமிழக முதல்வராகக்கூடிய நம்முடைய தளபதி சொன்ன ஒரு வார்த்தைக்கு சொன்ன வார்த்தை தளபதி தானே, அதுதான் நம்முடைய ஒரு பொதுக்குழுவிலே
அந்த பொருள்படும்படி பேசிட்டாங்க. அது முடிஞ்ச விஷயம். அவரே சொன்னாரு திரு கருணாநிதி அது பெருந்தன்மை, அதை பற்றி ஒண்ணு இல்ல. இந்த செயல்பாடுகள் எல்லாமே அவங்க ஆலோசனையில தலைமை நடத்தாங்க. விவகாரத்தை வேற திசை திருப்பாங்க. அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் மக்களாகிய நீங்க ரொம்ப கண்ணியமான ஆளு, ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க அளவுக்கு நான் வக்கீல் வாதம் பண்ணதுக்கு வரல, நடைமுறைய நான் நடக்கிறத சொல்றேன். அப்போ ஆட்சியில இருக்கவங்களை பற்றி கண்டிக்கிறத விட்டுட்டு திமுக பக்கம் ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ரெண்டு விஷயம். அவர் மேல வழக்கு இருக்கு, தார்மீகம் இல்லைங்கிறீங்க. வழக்கு இருக்கிறவங்க எல்லாம் சிபிஐ யார் யார் மேலாம் வழக்கு தொடர்ந்துருக்கோ அவங்க எல்லாம் ஊழல் பற்றி பேசுவதற்கு என்னையும் பேச விடுங்க. தம்பி சொன்னதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். என்னையும் 5 நிமிஷம் பேச விட்டுட்டு பிறகு கிராஸ் பண்ணுங்க. அவங்க இந்த நமக்கு நாமே திட்டத்தை ஆரம்பிச்சு முடிக்கிற இடத்துல எங்களை பற்றி பேசாம முடியல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க, சமூக நீதி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் வர்றதுக்காக பல வழக்குகளை எல்லாம் சந்திச்சாங்க. எம்ஜிஆர் பல ஆயிரம் வழக்க போட்டாங்க, பல பேரு உயிரை இழந்தாங்க. கலைஞர் 89 வந்ததுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரே கையெழுத்துல 20% முடிச்சு சொல்ல உரிமை விஷயம் இருக்காத நான் சொல்ல வரேன். 20% இடஒதுக்கீடு கொடுத்து இறந்தவங்க அவ்வளவு இருக்கும், நிதியும் கொடுத்து அவங்களுக்கு வாரிசுக்கு வேலையும் கொடுத்ததுனால இந்த வடபகுதியில் இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மக்கள் கலைஞர் மேல, தளபதி மேல, திமுக மேல ஒரு பெரிய பாசம் இருக்கிறனாலையும் அவங்களை விட்டு விலகி சென்ற காரணத்தினாலும் அதுக்கு காரணம் மத்திய ஆட்சிக்கு நான் போகும்போது 2% இடஒதுக்கீடு கொண்டு வரேன். கலைஞர் 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. கலைஞர் 6 எம்பி சீட்டை கொடுத்தாங்க, ராஜ்யசபா கொடுத்தாங்க, மத்திய சுகாதார அமைச்சர் கொடுத்தாங்க. நாங்க சொல்ல அவரு சொன்னாரு 2% முதலமைச்சர் ஆக்கினோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு துடிக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவினால் வந்தது. நீங்க பதில் சொல்லுங்க, நான் பேசுறேன். 2% இடத்தோட நான் வருவேன்னு சொன்னவரு 2 வழக்கோட சிபிஐ 2 காலேஜுக்கு இடம் கொடுத்தல விவகாரம் ஆகி போச்சு. இப்போ ஒரு நிமிஷம் முடிச்சாங்க. நீங்க தான் பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னா 3% ஓட்டு இருக்கு. நான் தான் அடுத்த முதல்வர் சொன்னா மட்டும்தான், நான் தான் அடுத்த முதல்வர் சொன்னா மட்டும்தான் நம்ம சமுதாய ஓட்டையாவது பெறலாங்கிற ஒரு அடுத்தது இன்றைய முதல்வரோட ஏதோ ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருக்கு. என்ன சொல்றீங்க? பல வகை ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அதிகாரமும் இருக்கு, எந்த வாரத்தில் அதிமுக நீங்க பணபலமும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. ஆட்சியில் இருக்கவங்க எந்த வாரத்தில் தமிழக முதலமைச்சரை, தமிழக அரசாங்கத்தை, அதிமுகவை மென்மையா பாமக மனு கொடுப்போம்னு சொன்னோம். பாட்டாளி மக்கள் கட்சி 18 குற்றச்சாட்டுகளின் பட்டியலை கவர்னர் நீங்க திமுக கொடுத்தீங்களா? இன்னை வரைக்கும் கொடுக்கல. நீங்க ஒத்து போறவங்களா நாங்க போறவங்களா? சார், நாங்க திமுக காரங்க தளபதி ஆளுங்கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணும் போது நீங்க கவனம் இல்லாம யார் ஆஜராகுது அப்படின்னா, யாருடைய குரலா வருதுன்னா ஆளுங்கட்சி குரலாக அன்புமணி அவர்கள் பேசுறாங்க. இன்னும் கூட பல சந்தேகங்கள் உங்க பேர்ல வருது. உங்க மேல குற்றச்சாட்டுன்னா ஆளுங்கட்சியோட பிரதிநிதி அப்படின்னு அர்த்தமா? இல்லங்க, ஒரு ஆளுங்கட்சியை பற்றி ஒரு குற்றச்சாட்டு உண்மையை சொல்றோம். நீங்க உதாரணமா சொல்லுவீங்க, நாமக்கல் மாவட்டத்தில் குமரமங்கலத்தில் மகளிர் சுயஉதவி குழுல இருந்து கிட்னியை 3 லட்சம் ரூபாய்க்கு விற்க போறாங்க. அங்க தளபதி போய் மகளிர் சுயஉதவி குழு 97,000 குழுவையும் அழிச்சுட்டாங்க. எந்த அவங்களுக்கு ரேட்டிங் பண்ணல, அவங்களுக்கு லோன் கொடுக்கல, சுழற்சி கொடுக்கல, மானியம் கொடுக்கல, அழிச்சுட்டாங்கன்னு சொன்னதுக்கு அடுத்த நிமிஷமே 20,000 பேருக்கு நாங்க என்ன கொடுத்தாங்க? செல்போன் கொடுத்தீங்க, அசம்பிளில பண்றாங்க. சேலத்துல ஒரு அம்மா தளபதிட்ட வருது. இறுதி வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளானது. அன்புமணி ராமதாசுக்கு ஊழல் பற்றி பேசுறதுக்கு தார்மீகம் இல்ல அப்படிங்கிற குற்றம் சாட்டுறீங்க. எந்த அடிப்படையில அவர் மேல சிபிஐ வழக்கு தொடர்ந்து இருக்கிறது, சிபிஐ பிடியில் இருக்கிறார் அப்படின்னு. சிபிஐ வழக்கு தொடர்ந்து இருக்கிறவங்க எல்லாம், ஊழல் வழக்கு தொடர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு பற்றி பேசுவதற்கு
தார்மீகம் இல்லாதவர் தலைவர் எங்க இயக்கத்தினுடைய தலைவர் கலைஞர் மேலேயோ வருங்கால முதல்வர் தளபதி மேலேயோ எந்த வழக்காவது இருந்தா நீங்க சொல்லுங்க. தாயார் மீது வழக்கு, ஸ்டாலின் அவருடைய சகோதரி மீது வழக்கு, அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது வழக்கு, கார்வெட்டி குடும்பம் 100 கணக்கான வழக்கு முடித்து போடும் ஸ்டாலின் மேல வழக்கில்லை, அந்த அடிப்படையில திருமதி கனிமொழி மேல சிபிஐ வழக்கு தொடர்ந்திருக்கிறது. சமீபத்தில் கூட சொத்து வழக்கு தொடர்ந்திருக்கு. அவர்கள் எல்லாம் திரு ஸ்டாலினுடைய யாஸ்டிக் படி ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதற்கு தார்மீகமற்றவர்கள். வேட்பாளர் சொல்ற ஆள்ல புலனாய்வுத்துறை முதலமைச்சர் வேட்பாளர் பண்ணுது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் மேல நான் கேட்கிற கேள்வி எங்க தலைவர் மேலேயோ நாங்க முதல்வராக ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய தலைவர் மேல இருக்கக்கூடாது, பொருளாளர் மேல இருக்கக்கூடாது, மற்றவங்க மேல எந்த எங்க கட்சியில 1000 பேர் மேல வழக்கிருக்கலாம். மகளிர் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய தலைவருடைய மகள் கனிமொழி சிறை சென்றிருக்கிறார். மத்திய அமைச்சராக இருந்தவர் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. கனிமொழியை திமுக தனிநபராக அவங்களுக்கு யாரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய தனிநபர்கள் கலைஞர் சொன்னார் ராஜாத்தி அம்மாள் யாருன்னு கேட்டா என்னுடைய மனைவி அல்ல, என் மகள் கனிமொழியின் தாய் என்று சொன்னார். அதே மாதிரி இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அது தனிநபர் என்று சொல்றாரு. ஒரு குடும்பத்துல தன்னுடைய டிவி 200 கோடி ரூபாய் பணம் ஆளுங்கட்சியினுடைய கைக்கூலியா பேச வந்ததுக்கு திமுகவின் பொருளாளர் திரு மு க ஸ்டாலினும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதிமுகவை எதிர்த்து களத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகளும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்வது, மோதிக்கொள்வது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகமாக அமையும்? இந்த கேள்வியை தான் திரு ஜி.சி. சேகர் அவர்கள்ட்ட முன்வைக்க இருக்கின்றேன். பிரதானமாக எதிரணியில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிகள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது, ஆளும் கட்சியை மேல விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு நிலையில ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டுவது யாருக்கு சாதகமா அமையும் நினைக்கிறீங்க? ஒரு ஆப்வியஸ் இன்டர்பிரேஷன் இட் ஹெல்ப்ஸ் ஏடிஎம்கே. அது இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் நடக்கும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் என்ன ஆயிடுச்சு, அவங்க எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சுட்டு போய் ஃபைனல்ஸ்ல உட்காந்துட்டாங்க. பட் மிச்சம் இருக்கிற இன்னொரு செக்மெண்ட்ல வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் லெவல்ல இருக்கு. யாரு வந்து செமிஃபைனல்ஸ் போவாங்க, அந்த செமிஃபைனல்ஸ் யாரு ஃபைனல்ஸ் போவாங்க, அந்த நிலைமையில தான் இப்ப திமுகவும் பிஎம்கேவும் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க 2 பேருக்கு நடுவுல போட்டி. பிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா அன்புமணி ராமதாஸ் என்ன இருக்காருன்னா எப்பதான் நீங்க பேசிட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதிமுகவுக்கு பிரதானமான எதிர்கட்சியா வரணும் இந்த தேர்தல் அப்படின்னு எதிர்பார்க்க. பட் அதுக்கு தடையா நிற்கிறது யாரு? திமுக தான். ஏன்னா திமுக தான் இங்க 2வது பெரிய கட்சி. சோ அதனால அவங்க வந்து பாமக வந்து அந்த திமுக கொஞ்சம் அட்டாக் பண்ணி அந்த ஸ்டேட்டஸா தனக்கு வருமா அப்படிங்கிற ஒரு அடைய நினைப்பது திமுகவுடைய இடத்தை அது நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட் பர்சன்டேஜ் கிடையாது. தட் இஸ் as simple as that. திமுக என்னதான் இருந்தாலும் 20% ஓட் இருக்கு. இது யார ஹெல்ப் பண்ணும்? இந்த 2 கட்சிகளும் ஒருவரை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மேபி இப்ப ஏடிஎம்கேக்கும் ஜெயலலிதாவுக்கும் இப்ப ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். பட் தேர்தல் நெருங்க உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட் வரும்போது அதிமுக திமுக தான் வரும்போது அப்ப வந்து பாமக ஒரு பின்னடைவை அடையதான் செய்யும். ரைட். நான் திரு தீரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இன்னைக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க. நமக்கு நாமே அப்படின்னு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார் திரு மு க ஸ்டாலின். நீங்க நல்ல நிர்வாகம் கொடுக்கிறோம், இவையெல்லாம் எங்களுடைய சாதனைகள் அப்படின்னு பட்டியலிடுறீங்க. பட் அட் த சேம் டைம்
மக்கள் ஒரு ஆட்சியாளர்களை எதிர்பார்க்கக்கூடியது அணுகக்கூடிய தன்மை. திமுகவுடைய பொருளாளர் மாநிலந்தோறும் மாநிலம் முழுக்க செய்யக்கூடிய சுற்றுப்பயணம், இதே போன்ற திட்டங்கள மற்ற பல அரசியல் கட்சிகளும் இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. ஆக அது மக்கள் மத்தியில எடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கருதுறீங்களா? மக்கள் கிட்ட நீங்க விலகி இருக்கீங்க, உங்களுடைய தலைமை விலகி இருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் இது போன்ற பயணங்கள்ல மேலும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவிலே என்றைக்கு 2011 ஆட்சிக்கு வந்தார்களோ, இப்போதான் இவங்கெல்லாம் வந்து நமக்கு நாமே மாற்றம் முன்னேற்றம் அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அம்மா அவர்கள் அமைதி வளம் வளர்ச்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழகத்தை இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக கல்வி, சுகாதாரம், விவசாயம், போக்குவரத்து, சாலைகள், தொழில் இப்படி அனைத்து விதமான துறைகளிலும் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அம்மா அவர்களை பொறுத்தளவிலே ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல மக்களுக்காகவே நான் என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று கருதி நாளும் பல நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான் சொல்ல மக்கள் அணுகக்கூடிய அணுகிறதுனா அமைச்சர் பெருமக்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், தொடக்க காலத்திலிருந்தே, அதாவது ஆட்சிக்கு வந்த ஆரம்பத்திலிருந்தே பாத்தீங்கன்னாக்கா மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அதிகாரிகளோட விவாதம் பண்ணி அவர்களோடு ஆய்வு செய்து என்னென்ன பணிகள் எதற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு முறையை அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலே தான் முறையாக சரியாக செய்து வருகிறார்கள் என்பதை பத்திரிகைகள் எல்லாம் பாராட்டுகின்றன. இன்றைக்கு வந்து முதலமைச்சர் சந்திக்கிறாரா, அதாவது எவ்வளவு நாள் சந்திச்சிருக்காரு, எவ்வளவு முறை சந்திச்சிருக்கிறாருங்கிறது சந்திச்சுட்டு தான் இருக்காங்க, சந்திக்காம ஒண்ணு இல்ல. போன ஆட்சியில என்ன பண்ணுவாங்க, எதற்கெடுத்தாலும் விழா எடுத்து மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அம்மா அவருடைய ஆட்சியில காணொலி காட்சியில திறந்து வைக்கிறாங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு போய் திறந்து வச்சாங்கன்னா இன்றைக்கு மக்கள் அவர்கள் வந்து இடைத்தேர்தலுக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு செல்லுகிற பொழுதே ஒரு 3 மணி நேர அந்த சுற்றுப்பயணத்திற்கே வந்து அந்த இடத்திற்கு போய் சென்று திரும்பி வருவதற்கு மணிக்கணக்காக ஆகிறது. அந்த அளவிற்கு மக்களானவர்கள் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து மக்களை சந்திக்காம இல்ல, அம்மா அவர்கள் மக்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கா. அதைவிட அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து மக்களை சந்திப்பதற்கு வாரத்தில் அமைச்சர்லாம் கூட வாரத்தில் ஒரு நாள் தான் இங்க இருக்கணும். இது ஒரு கட்சியுடைய முகமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நேரடியா மக்களை போய் சந்திக்கும் போது, அவங்களோட குறைகளை கேட்கும் போது, அவங்களோட விவாதிக்கும் போது அதுக்கு ஒரு தாக்கம் இருக்காதுன்னு கருதுறீங்களா? இல்ல, தாக்கம் இருக்கும். அம்மா அப்ப தேவைப்படுகிற பொழுதெல்லாம் போய் தானே வந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் கூட வந்து ஆங்காங்கே மக்களை சென்று சந்தித்து வாக்கு கேட்டுதானே ஆட்சியை தேர்தல் சமயங்களில் பிரச்சார பயணங்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் செய்யறாங்க. அதற்கு இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு முறை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு முறை சென்றிருக்காங்கிறது இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து பண்றாங்கன்றதுக்காக எல்லாருமே அது மாதிரி பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப ஸ்டாலின் கூட சொல்றாரு, நாங்க வந்து சைக்கிள் ஓட்டுறேன், நான் வந்து தறி அடிக்கிறேன், நான் வந்து இதை செய்யறேன் அதை செய்யறேன். இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு நகைக்கூடியதாக அவருடைய அண்ணன் அழகிரி சொன்னது போல ஒரு நாடகமாக இது இப்படி போய்கொண்டிருக்கிறது இந்த கதையில. மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது இல்ல. நான் என்ன சொல்றேன், அவர் மேயரா இருந்தாரு, துணை முதலமைச்சரா இருந்தாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்பெல்லாம் இந்த மாதிரி என்ன வரல. இப்போ வந்து சாகர காலத்துல சங்கரான்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ஒரு பொண்ணு அந்த பழக்கடிக்க தவிர்த்து பழமொழி தானே. இருங்க, நீங்க பேசும்போது நான் பேசல. ஏற்கனவே இருந்த வாக்கு வங்கி இழந்து இன்றைக்கு 20 கீழே போயிட்டாங்க. அதே போலத்தான் இன்றைக்கு பல அரசியல் கட்சிகள் தங்களுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவினுடைய விளைவுதான் இவர்களை இந்த அளவிற்கு கீழிறங்கி போக செய்திருக்கிறது. எல்லாருமே 8% இருந்தவங்க 4%, 4% இருந்தவங்க 2% இப்படி என்று இவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை இழந்திருக்கிற காரணத்தினால அட்லீஸ்ட் அடுத்த தேர்தலுக்காகவாவது நமக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து இன்றைக்கு இப்படி எல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவிலே மக்களோடுதான் கூட்டணி என்று வைத்து மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற காரணம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டு வங்கிகளும் தெரியும், நாளைக்கு ஆட்சிக்கு அமரப்போறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் இருக்க சமீபத்திய தமிழ்நாட்டில் நமக்கு நாமங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு இடமா போறாங்க.
திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வராங்க. அங்க வந்து செங்கல் ஓடு மண்பாண்டம் உற்பத்தியாளர்கள் மொத்தமா அவங்கள சந்திச்சு ஒரு கோரிக்கை வைக்காங்க. ஐயா 4.5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு பெர்மிட் தந்து, நாங்க பெர்மிட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கி நாங்க சுள்ள வச்சிருக்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்து நாங்க அதுக்கு அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கி 82 ரூபா ஒரு யூனிட். இப்ப ராமச்சந்திரன் ஒருவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 4.5 வருஷமா இப்படிதான் ஐயா நடக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்ன அடுத்த நிமிடமே மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு, நீங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஆக மக்களுடைய பிரச்சனை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்கு? சேலத்துல ஒரு அம்மா தளபதியை பார்த்து முடிச்சிருந்தேன் தம்பி. சேலத்துல ஒரு அம்மா ஒரு அம்மா நான் சுசைடு பண்ணி இருந்தேங்கயா, தலைவர் சொன்னாங்க நாங்க முதல் கையெழுத்து மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொன்ன உடனே என் மாப்பிள்ள என்ன தெரிஞ்சிருவான், அதுவரை நான் உயிரோட இருக்கேன்னு இருக்கேன். இதுவரை எல்லாரும் மதுவை பற்றி சொன்னாங்க, தலைவர் சொன்ன உடனே ஒரு நம்பகத்தன்மை வந்துட்டுன்னு சொல்லி ஒரு மதுவால் கணவன் அவ்வளவு குடிச்சு துன்பப்படுத்துறதுல இருந்து பண்றான். நம்ம தீரன் என்ன சொன்னாங்க, நாங்க விரிவாக ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கிறது. டாக்டர் அன்புமணி திமுக மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு லோகாயுக்தா கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க, மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லும் பொழுது, இன்னைக்கு செய்யறேன்னு சொல்லும் பொழுது அது கேள்விக்குள்ளாகிறது அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுது. திமுகவோடு மோதும் பாமக, இழப்பு யாருக்கு, பலன் யாருக்கு? கேட்போம், விவாதிப்போம். நான் திரு பாலு அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதுல நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் மீண்டும் வரேன் திரு பாலு அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய கேள்வி, பல்வேறு விஷயங்கள் விமர்சனம் செய்யறாங்க. அவர் பேண்ட் செட்டு போடுறாரு, பேண்ட் செட் லுக்க மாத்திட்டா மக்கள் பார்வை மாறாது, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. லோகாயுக்தங்கள் ஒரு ப்ராமிஸ் சொல்லிருக்கிறாங்க, மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. பல பொதுவான விஷயங்கள்ல பொதுவான கோரிக்கைகள் இருக்க, பொதுவான உத்தரவாதங்களும் வாக்குறுதிகளும் வருவது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். காப்பி அடிக்கிறாங்க, பேண்ட் ஷர்ட்டை போடுறாரு, இதெல்லாம் ஆரோக்கியமான விமர்சனமா கவனம் செலுத்த வேண்டிய ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புதிதாக ஒருத்தருக்கு அரசியலுக்கு வராருன்னா அவர் மக்களை சென்று சந்திக்கின்ற பொழுது இது போன்ற உத்திகளை கையாள்வது என்பது இயற்கை. ஆனால் 50 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறாங்க, துணை முதல்வரா இருக்கிறார், மேயரா இருக்கிறார். இன்றைக்கு பழைய முகத்தை மறைப்பதற்காக புதிய இருக்கும்போது மேம்பாலம் பணிகள்லாம் பார்க்கும்போது டிஷர்ட் போடுறாரு பார்த்திருக்காரு. துணை முதல்வராக இருக்கும்போது பல செய்தித்தாள்களை பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ மாதிரி ஒருத்தர் சொன்ன செய்தியை நான் சொல்ல விரும்பல. ஒரு விஷயம் என்னன்னா, இவர் நமக்கு நாமே என்று செல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்றார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர் 85 லட்சம் பேருக்கும் வேலை தருவோம் என்று சொல்லுகிறார். நாங்க என்ன சொல்றோம்னா, திமுக அண்ணா திமுக போன்று ஏட்டிக்கு போட்டி அரசியலை பண்ணுவதில்லை, ஆரோக்கியமான அரசியலை சொல்றோம். கடந்த 5 ஆண்டு 2006 2011 ஆட்சியில் 2006 ஆட்சிக்கு வந்த போது 41,87,000 பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்கள். 2011 ஆட்சியை விட்டு போகின்ற பொழுது 73,95,000 பேர். அந்த 5 ஆண்டுகளில் புதிதாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்கள் 32 லட்சம் பேர். இவர்கள் நல்லாட்சி திமுக ஆட்சி இல்லை, நல்லாட்சி இல்லையா? அந்த சர்டிபிகேட் கொடுத்தது பாமக நிறுவனர். நான் இன்னொரு சொல்றேன், 5 ஆண்டுகளில் 32 லட்சம் புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காத நிலைமையை ஏற்படுத்தி ஆட்சி செய்தவர். அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் நாங்கள் 85 லட்சம் பேருக்கு வேலை தருவோம் சொல்றார். இன்னொரு இந்த குறைகள்லாம் நிகழ்ந்த பிறகுத்தானே இது நல்லாட்சி இல்லை, திமுக ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை விட்டார், இந்த நல்லாட்சி தொடரணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இந்த அணிக்கு எங்களுடைய கூட்டணியினால் நடந்த நன்மைகளை பற்றி மட்டும்தான் நாங்க சொன்னோம். இன்னொரு செய்தி காப்பிங்கிறது சொல்றோம். நல்லாட்சி துணை முதல்வராக இருந்த முக்கியமானது, துணை முதல்வராக இருந்தபோது டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னபோது தமிழ்நாட்டில் அது சாத்தியம் இல்லை என்று சொன்னவர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அவர்
டாஸ்மார்க்கை முழுவதாக மூட அதற்கு பிறகு 2011 அவங்களோட இணைந்து தேர்தலை சந்தித்தேங்க, அவங்களுக்காக வாக்கு சேகரிச்சேங்க, அவங்களோட இணைந்து தேர்தல். கூட்டணி அமைத்த விஷயங்கள், கூட்டணி சேர்ந்த விஷயங்களுக்கு பல முறை நாங்கள் பதில் சொல்லிவிட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு என்பது மிக தெளிவாக 4 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிறோம். திமுக அண்ணா திமுகவோடு சேர மாட்டோம் என்று. லோக் ஆயுக்தா சட்டம் நாங்கள் சொல்றோம், லோக் ஆயுக்தா கொண்டு வருவோம் நாங்கள் சொல்றோம்னா, ஸ்டாலின் சொல்றாரு நானும் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வர கையெழுத்திடுவேன் என்று சொல்கிறார். ஒரு லோக் ஆயுக்தா சட்டம் என்பது சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்பட வேண்டும் என்பது கூட தெரியாமல், அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் முதல்ல ஒரு நிர்வாக முடிவு எடுக்கணும், கொள்கை ரீதியா எடுக்கணும். டாஸ்மாக் கடையை மூடுவது வேண்டுமென்றால் முதலமைச்சர் ஒரு கையெழுத்தில் செய்து விடலாம். ஆனால் ஒரு லோக் ஆயுக்தா கொண்டு வருவது என்பது மக்கள் மன்றம் என்று சொல்லக்கூடிய சட்டமன்றத்தில் சட்டமாக வந்தால் மட்டும்தான். மதுவிலக்கு, லோகாயுக்தா இவையெல்லாம் கொண்டு வரும் இன்னைக்கு சொல்லுவீங்க. தொடர்ந்து நீங்க பல முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்க. லோகாயுக்தா பல மாநிலங்கள்ல பல வருஷமா இருந்திருக்கு. திமுக பல முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கு. அப்பெல்லாம் கொண்டு வராம இன்னைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்ற பல கட்சிகள் கையில் எடுத்த பிறகு சொல்லும் பொழுது இந்த விமர்சனம் மேலோங்குமா எழாதா? வரலாறு மறைக்க கூடாது. தமிழ்நாட்டில் நம்ம ஐயா ஜேசி சேகர் சார்ட்ட கேளுங்க. முதல்ல தலைவர் கலைஞர் தான் லோக் ஆயுக்தா கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் காலத்தில் அது திரும்ப பெறப்பட்டது. நான் பொறுமையா இருக்கேன். நீங்க ரொம்ப டீசன்டான ஆளு அப்படின்னு நான் நினைச்சு நீங்க அதே மாதிரி மதிச்சு என்ன பேச விடுங்க. நான் கேட்கறது நீங்க கேட்கறீங்கன்னா 96 கொண்டு வரல, 2006 கொண்டு வரல, பல மாநிலங்கள் விஷயம் கூட சட்டமன்றத்தில் கொண்டு வந்து கூட தெரியலன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து தான் கொண்டு வருவோம் சொல்றோம். ஒண்ணு தவற சொல்லும்போது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? 2வது கையெழுத்து லோக் ஆயுக்தா சொன்னாங்க. நீங்க பேச விடுங்க. ஏன் நேரத்தை முதல்ல நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி அந்த சட்டமன்றத்தில் பேச விட முடியல. நீங்க அவங்க ஆளா இருந்து பேசிட்டு இருக்கீங்க. அவங்கள சொன்னா நீங்க வந்து பிடிச்சிருக்கீங்க. ஆரோக்கியமா இருக்கும். அதாவது சட்ட இந்தியா முழுவதும் அது கொண்டு வரணும்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்றப்பட்டு எல்லா இடமும் கொண்டு வரணும்னு இருக்கு. அதுல பல மாநிலங்கள்ல கொண்டு வரதுக்கு தடையா பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் வருது. இயல்பா லோக்பால் வரும்போது லோகாயுக்தா மாநிலங்கள்ல வரணும் அப்படின்னு. அதுல திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது? பார்லிமெண்ட் கொண்டு வர சட்டத்தினால மாநிலங்கள லோகாயுக்தால அமையக்கூடாதுன்னு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் லோக்சபால பேசுறாங்க. அன்னைக்கு அந்த மசோதாவை நீங்க எதிர்த்தீங்க. இன்னைக்கு இயல்பா வந்திருக்கும். நீங்க பேச என்ன ஒண்ணுமே பேசல. நான் இப்ப பேசுறேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. நீங்க என்ன பேச விடணும் விஷயத்துக்கு நான் வரணும்ல. அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாட்டு அங்க நம்ம வைகோ அவர்கள் தலைமையில ஒரு மக்கள் நல கட்சி ஒரு 5 கட்சி சட்டம் போடுறாங்க. இங்க பாமக வச்சு சட்டம் போடுறாங்க. இது அவ்வளவுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாட்டு அந்த கருத்தை லோகாயுக்தா பாராளுமன்ற சட்டம் மூலமாவே நாட்டுக்கு கொண்டு திமுக எதிர்த்தது. இப்ப அவங்க சொன்னாங்க மதுவும் இந்த லோகாயுக்தாவும் நாங்க கொண்டு வந்தது காப்பீடு செஞ்சு சொன்னாங்க. நான் கேட்டேன் 2006 நாங்க மைனாரிட்டி ஆட்சி இவங்க தான் சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி தானே டாஸ்மாக் கணக்கு வித்திருக்கு. நீங்க வந்து 6 எம்பி சீட் வேணுங்க, ஒரு ராஜ்யசபா வேணும்னு சொன்னீங்க. நீங்க இந்த மதுவை ஒழிச்சாதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்களா? இதுவரை உங்களுக்கு அதை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு? செய்யக்கூடிய சப்போர்ட்டுக்கான நிர்பந்தமா மதுவை ஒழிச்சாதான் உங்கள்கிட்ட கூட்டணியோ இல்லைன்னா உங்க ஆட்சிக்கு தகுதி. அதனால அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு இது என்னது இன்னைக்கு வந்து நான் எல்லாம் நாங்க தான் அப்படின்னு சொன்னதை யாரும் ஏற்க மாட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே உண்மை என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஆளுங்கட்சி சார்பாட்டு எல்லா கட்சிகளையும் இயக்கி விட்டுருக்காங்க. அதுல யார் முன்னணி அண்ணன் பார்வதி அண்ணன் கூட ஒருக்கா பேசும்போது சொன்னாங்க, எங்க கூட டிபேட்டுக்கு டிஎம்கே நாங்க கொண்டு வந்துட்டோம், மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேர விடாம ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆளுங்கட்சியில ஒரு டார்கெட் வச்சு நாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சேரவில்லை என்றால் திமுக தோற்றுவிடும் என்றால்
பாமகவை நம்பிதான் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஆட்சியில் இருந்திருக்கோம். தினம் ஊழல் இருக்கக்கூடிய இயக்கத்தை பற்றி பேசாம தேவையில்லாம நீங்க கைக்கூலி இல்ல. ஆனா இன்னைக்கு அதிமுக எதிர்கட்சிகள் இடையே இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளவை தனக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையாகவும் தன்னுடைய மிகப்பெரிய நல்வாய்ப்பாகவும் கருதுது இல்ல. மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் இவர்களுக்குள்ளே எப்படியாவது அடிச்சுக்கிறாங்க, பதவி சண்டை போட்டுக்கிறாங்க, முதலமைச்சர் ஆகணும்ன்றாங்க. அதெல்லாம் அவங்களுடைய கனவு. அது ஈடேற போவதில்லை. ஏனென்றால் எப்படி ஒரு தெர்மாமீட்டர் வச்சா ஒரு உடல் உஷ்ணநிலையை தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி 2011 அம்மா வெற்றி பெற்றதிலிருந்து அதற்கு அடுத்து நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல், இப்ப அண்மையில் நடந்த நாடாளுமன்ற 14 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், கடைசியா நடந்த நம்முடைய ஆர்கே நகர் இடைத்தேர்தல், இது எல்லாத்திலுமே நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கியானது படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு 2009 நாடாளுமன்ற தேர்தல், பிறகு நடந்த இடைத்தேர்தல் எங்களுக்கு அவசியம் இல்லைன்றதுக்காக சொல்ல வர. நாங்க போயிட்டு எதிர்கட்சிகளை பிரித்தாளணும், அவர்களை வச்சுதான். அம்மா நம்புவது மக்களை நம்புகிறார்கள். நிச்சயமா அம்மாவுடைய திட்டங்களுக்காக மக்களை மறுபடியும் அம்மா அவர்களை ஆட்சியில் அமர்த்துவார்கள் என்பதற்கு அடையாளம் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 39 நாடாளுமன்ற தொகுதியில் 37 சட்டமன்ற தொகுதி கணக்கு வாரியா பார்த்தோம்னா 217 சட்டமன்ற தொகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதனாலதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மக்களை போய் சந்தியுங்கள், மக்களை சந்தித்து மக்களுக்காக நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படை இன்னைக்கு நாங்கள் எங்க பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எனவே நாங்கள் இப்ப திமுக ஏற்கனவே உலகமகா ஊழலுக்கு பேரெடுத்த கட்சின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு, அராஜகத்துக்கு பேர் போன கட்சின்னு தெரிஞ்ச ஒண்ணு. இதில் நான் சொல்லல, ரவுடி கட்சியே சொன்னாங்க விஜயகாந்த் எல்லாம். அதனால பிரேமலதா அவங்க எல்லாம் ஒண்ணுதானே குடிக்கல. ஆக இப்படி இவர்களுக்குள்ளாக ரவுடி மானங்கட்டவர் நீ அந்த அம்மா பாமக கூட விமர்சனம் பண்ணி அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு மக்களை பற்றி தான் கவலை. எனவே மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க, மிக கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆட்சி கருத்து. ஊழலை பத்தி பேசுறதுனாக்கா இப்ப யாருக்குமே தகுதி இல்ல. நாங்களாவது நீதிமன்றத்தின் மூலமாக வெளியே வந்திருக்கிறோம். ஆனா மற்ற யாருக்குமே அந்த தகுதி இல்ல. அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. அங்க யார் தண்டிக்கப்பட்டாங்க? வழக்கு நடந்துட்டு கூட சீக்கிரத்தில் உள்ள போகதான் போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், 3 தலைமைகளுக்குமே சட்ட சிக்கல் காத்துட்டு தான் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் மேல சிபிஐ கேஸ், இன்னும் கொஞ்ச நாள்ல வந்ததுன்னா அது திமுக அதிகமா பாதிக்க போகுது. இன்னும் ஜெயலலிதாவோட சொத்து வழக்குல இன்னும் கடைசி தீர்ப்பு வந்த பாடு இல்லை. அதுவும் இப்போ தத்தோ டிசம்பர்ல ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அது வேற இல்ல நான் சொல்றேன். இதனால சட்ட சிக்கல்கள் வர்றது 3 கட்சி தலைமைகளுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால யாருமே ஊழல் குற்றச்சாட்டு தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வளவு ஈஸியா போய் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா எல்லாருக்கும் சமமா பதில் சொல்றதுக்கு எல்லாருமே சட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கிடையே ஒரு பிளவு நம்ம பார்க்க முடியுது. there is no opposition unity. இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைந்து இன்னைக்கு ஒரு ஆளும் கட்சியுடைய இன்னைக்கு ஒரு 2006 இருந்தது போல 2001 இருந்தது போல இன்னைக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இந்த ஆட்சிக்கு எதிராக அவ்வளவு கடுமையா அட்லீஸ்ட் முன்னாடி இருந்தது போல இருக்குன்னு சொல்ல முடியும். இல்ல இந்த டெஃபினட்டா அந்த அளவுக்கு இந்த ஆட்சிக்கு அகைன்ஸ்டா எதிர்ப்பால இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது ஏன்னா இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியில் இல்லாத ஒரு முக்கிய காரணம். எல்லாரும் தனித்தனியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜயகாந்தோட முடிவு, அதனாலதான் விஜயகாந்த் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது திமுக பக்கம் வந்தாருன்னா திமுக அணிக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கும். அப்பொழுது மதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அது செதறக்கூடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது அப்போதான் நான் சொல்றேன், அப்போ அந்த திமுக அணி பலப்படுத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா அந்த டைத்துல தான் பாமகவோட
ஓட்டு வங்கி மட்டும் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வன்னியர் ஓட்டை மட்டும் வச்சுட்டு தான் அவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். அவங்க இப்போ அன்புமணியை வச்சுட்டு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேம்பெயின் வந்து அதுவும் கொஞ்சம் வீக்கன் ஆகும். ரொம்ப சின்னது. அதாவது ஆரோக்கியமான அரசியலை செய்யணுங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. மக்கள் மனங்களில் ஊடுருவ ஆரம்பித்து விட்டது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மாற்றம் முன்னேற்றம். ஆனால் நமக்கு நாமே என்பது அந்த அளவிற்கு எடுபடவில்லை என்று அவர்கள் துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி ஆரோக்கியமா ஒன்னு சொல்றோம். மாநிலத்தை ஆளும் நிர்வாக திறன் அற்றவர் ஸ்டாலின் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். தேவை என்றால் பொது இடத்தில் விவாதம் நடத்த உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? இந்த தார்மீக உரிமை இருக்கிறதா? நீங்கள் சொன்னதை இதுவரை செய்திருக்கிறீர்களா? நீங்கள் சொல்ல போவதை எப்படி செய்வீர்கள்? விவாதிக்க வாருங்கள் என்று மக்கள் மன்றத்திற்கு அழைக்கிறோம். வருவதற்கு ஸ்டாலின் பயப்படுகிறார், அஞ்சுகிறார், வர தயங்குகிறார். அவங்க கற்பனை பண்றது, அவங்கள முன்னிறுத்துறது அவங்க இஷ்டம். 3% ஓட்டு நீங்களும் 3% தான். 234 தொகுதியில் என்றால் 20-25 என்பது இயற்கையானது. தம்பி நான் குறுக்கிடாங்க, நான் முடிக்க போறேன். 3% ஓட்டு வச்சுட்டு முதல்வர் ஆகி நினைக்கிறது நீங்க யாரு சொல்லி இல்ல, அது எப்படி நீங்க இருந்து போட்டு தளபதிக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நீங்க வந்து அவரால் எதுவும் முடியாது, சொன்னதை செய்யல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சுகாதார அமைச்சரா மத்திக்கு போகும்போது 2% இடஒதுக்கீடு வாங்கிட்டு வருவீங்க. 2 வழக்கு தான் வாங்கி கொண்டு வந்து அதே போல நான் தான் வாரங்குமே. நாங்க வரோம். இதே தொலைக்காட்சியில் விவாதிக்க நாங்க தயாரா? தம்பி நீங்க வாங்க. இவ்வளவு கேட்கணும். அன்புமணி அவர்களுக்கு தகுதி இல்லை என்றார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர். ஆனால் அவர் முதலமைச்சர் வேட்பாளர். நீங்களும் ஒரு வேட்பாளர். ஒரு வேட்பாளரோடு இன்னொரு வேட்பாளர் நீங்கள் பேச வாருங்கள் என்று சொன்னால் வர தயங்குவது ஏன்? அதாவது சீமான் முதல்வராக சொல்றாரு, வைகோ சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு, எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அன்புமணி சொல்றாரு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நான் அதை பற்றி எதுவுமே நான் பேச வரல. அது உங்களுடைய விருப்பம். நீங்க யாரும் இருந்துக்கிடுங்க. நீங்க அதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை பற்றி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க அது உங்க விருப்பம். நீங்க வந்து முதல்வருங்களாம், பிரதம மந்திரின்னு சொல்லலாம். இன்னைக்கு நான் உங்களை பேச வரல தம்பி. இன்னைக்கு நிலைமை என்னன்னு சொன்னாங்க, ஆளுங்கட்சி செயலிழந்து விட்டது. தூங்கி முடிச்சலிருந்து முழுதும் ஊழல் தான் நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் இருக்காங்க. 400 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல 420 ரூபாய் சிமெண்ட், 210 ரூபாய் சிமெண்ட், 250 ரூபாய் மத்திய பிரதேசத்துல. இங்க ஒரு மூளைக்கு 50 ரூபாய் சிமெண்ட்டுக்கு பணம் வாங்குறாங்க. பருப்பு 210 ரூபாய். மக்கள் எல்லாம் நீங்க சாரு ஐயா சொன்னாங்க, ஒரு எதிர்ப்பு இல்ல அந்த அம்மாவுக்கு. நீ சைலண்ட் கில்லர். அவ்வளவு பேரும் நம்ம ஏமாந்துட்டோம். ஒரு ஆடு இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் பிரச்சனையை வந்து கேட்க வந்திருக்காரு. அது தளபதி தான். நமக்கு மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் பல லட்சம் எல்லா மனுஷனுக்கும் தேர்தலில் அம்மா அவர்கள் உயர்ந்து மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சிதான் தமிழகத்தை இருவரும் கருத்து முதல்ல இடம்பெற்று பாமக தேங்க்யூ சார். பாமக திமுகவுக்கு இடையே நடந்து வரக்கூடிய இந்த ஒரு விமர்சனம் முதல் ஒரு பக்கமுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றால், அதிமுக நாங்கள் பலமாக இருக்கின்றோம் என்று சொல்கிறது. அதிமுகவுக்கு ஒரே மாற்று திமுக தான் அப்படின்னு திமுக கருதுது. பாமக நாங்கள் தான் 2 பேருக்கும் மாற்றுன்னு சொல்லுது. மேலும் பலரும் களத்தில் இறங்க இந்த களம் சூடு பிடித்து வருகிறது. The game is getting interesting. இந்த தர்மத்தை நிகழ்ச்சியை நிறைவு செய்தாகணும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பேராசிரியர் தீரன், திரு சேகர், திரு பாலு மற்றும் திரு அப்பாவு மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி. ஆயுத திருச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம்.
பட்டாசு கலாச்சாரம் தேவையா ஆபத்தா? இந்த கேள்வி தீபாவளிக்கு சில நாட்களுக்கு முன்பு ஏன் எழுகிறது? இது சார்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்குடைய சாராம்சம், இந்த வெடி கலாச்சாரத்தால் 1000 பிரச்சனைகள், தீபாவளியில சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, நிறைய தீமைகள் ஏற்படுது அப்படின்னு வழக்கு தொடர நீதிமன்றம் இதை தடையெல்லாம் விதிச்சிட முடியாது, ஒட்டுமொத்தமான தடையெல்லாம் சாத்தியம் இல்லை, அவரவர் உரிமை சார்ந்த விஷயம் கருதப்படும். ஆனால் பட்டாசுடைய தீமையை அரசாங்கம் விளக்கலாம், பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைகிறார். அதே போல நடிகர் திரு மயில்சாமி அவர்களும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பட்டாசும் தீபாவளியும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். சுற்றுச்சூழல் ஒரு நாள் பாதிக்கப்படுது அப்படின்னு நமது கலாச்சாரத்தோட ஒன்றி போயிருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒட்டுமொத்தமான தடை கற்பது அப்படிங்கிறது சற்று அதீதமான விஷயமா இருக்கு. நம்ம அங்கதான் தப்பு பண்றோம். நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு இதுவா மாத்திட்டோம். இது அப்படி கிடையாது. கலாச்சாரத்துக்கு முன்னாடி சுற்றுச்சூழலை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இப்ப இருக்கோம். சென்னை போன்ற ஒரு நகரத்துல இன்னைக்கு எவ்வளவோ மாசு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னைக்கு தீபாவளியும் கிடையாது, பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிறது தான். தீபாவளி அன்னைக்கு யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு யாரும் இங்க சொல்லல. எந்த விதமான ஒரு இதுக்குமே பட்டாசு தேவையா அப்படிங்கிற பட்டாசு ஒரு சாதாரண விஷயம். உலகம் எங்கும் தவறு நடக்குதுங்கிறதுக்காக அதை நம்மளும் பண்ணணும்னு கிடையாது இல்லையா? சோ நான் முடிச்சிடுறேன் சிம்பிளா. இப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய மாநகரத்துல பட்டாசு வெடிக்கும் போது அதோடைய தாக்கம், இத்தனை லட்சம் பேர் பட்டாசு வெடிக்கும் போது அதோடைய தாக்கம் மாசு அடையிறதுனால நம்மளுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுது. பல வகையில இது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுத்துறது. இது நம்ம எல்லாம் படிச்சவங்க இங்க நிறைய இருக்கோம், படிக்க ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் இங்க இருக்கோம். எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர யாரும் இப்படி நீங்க யாரையும் கட்டுப்படுத்த. வாகனம் நிறைய ஓடுது, நிறைய வாகனம் வந்தா சிஎஃப்சி வெளியாகுது, அதனால ஓசோன் மண்டலத்துல ஓட்ட வெளியாகுது. எல்லா ஊர்லயும் வாகனம் வெளியாகுது, எல்லா ஊர்லயும் தப்பு நடக்குதுன்னா ஆகையினால நம்ம ஊர்ல தப்பு நடக்க கூடாது அப்படின்னு நம்ம வாதிடுவோமா அப்படின்னு வாத வைக்க போறோமா? அங்கேதான் ஒரு சாதாரண நல்ல விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வெஹிகுலர் பொல்யூஷன் நடக்கிறதுனாலதான் அது கிளீனர் வே ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் என்னன்னு பார்த்து சிஎன்ஜி எல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லா விதத்திலயுமே எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே பொல்யூஷனை குறைக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ் தான் இன்னைக்கு நடந்து. வருஷம் தீபாவளியால உற்பத்தி ஆகக்கூடிய, தீபாவளி பட்டாசுகளால உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஒரு பொல்யூஷன் லெவலும் கூட சென்னை போன்ற நகரங்கள்ல வருஷம் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா பட்டாசுக்கான மவுசும் குறைஞ்சிட்டு வருது. இந்த நிலையில இந்த பிளாங்கெட் பேன் அப்படிங்கிறது சாத்தியமா தேவையாங்கிற கொஸ்டின் எழுந்திருக்கிறது. திரு மயில்சாமி அவர்களுடைய முதற்கட்ட கருத்து சார். அதாவது இன்னைக்கு சாதாரண வீட்டுல இருக்கிற பசங்க கூட மொபைல் யூஸ் பண்றாங்க. இந்த மொபைலுடைய கலாச்சாரம் எப்ப வந்துச்சு? ஒரு 20 இயர்ஸ் வச்சுக்கலாமா? அதுக்கு பிறகுதான் சரி, ஒரு 15 வருஷம் வச்சுப்போம். யாராவது ஒருத்தர் மொபைலால ஆட்டு கெட்டு போக போகுது, காது சரியா கேட்காம போகுது, கிட்னி பாதிக்குது, ஆண்மை குறையெல்லாம் அதனால இருக்கு அப்படின்னு எத்தனையோ டாக்டர் சொல்லி கூட யாரும் ஒருத்தருமே இந்த மொபைலை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை அது ஸ்டாப் பண்ணா ஜனங்க ஏத்துப்பாங்களா? இல்ல, மொபைல்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு எனக்கு, ஆனா பட்டாசுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு எல்லாருக்கும். இல்ல, நான் சொல்றது ஜனங்க விரும்புற பொருளை திடீர்னு ஸ்டாப் பண்ணா சாத்தியமானு கேட்கிறேன். மது கூட ஜனங்கள்ல பல பகுதியினர் மது காலங்காலமாக இருக்கிறது. மொபைல் இப்ப அதுதான் குறிப்பா நான் மொபைல் எடுத்துக்கிட்டேன். மொபைல் என்னால இருக்காமா, மனைவி இல்லாம கூட இருந்த மொபைல் இல்லாம இருக்க மாட்டேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர். ஒண்ணு நான் எதுக்கு சொல்றேன்னா, சுற்றுச்சூழல்கள் அழகாக இருக்க வேண்டும்னால் கோர்ட் அற்புதமான விஷயங்கள் சொல்லுது. நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், எல்லா வீட்டிலும் கம்பல்சரி செடியை வைக்க சொல்லுங்கள், அந்த செடியை வளர்க்க சொல்லுங்கள், வீட்டுக்கு முன்னால வைக்க சொல்லுங்க. அந்த வீட்டுக்கு முன்னால வைக்கிற தப்பான புரோட்டா கடைகளும் அந்த மணலோரமா, அந்த தெருவுக்கு ஓரமா 2 பக்கம் மணல் இருக்கு தெரியுமா, அதை முதல்ல கிளீன் பண்ண சொல்லுங்க. ஆனா இந்த வண்டி போறதுனால மட்டும் இந்த மணல் சேர்றதில்லை. மணல் எனக்கு தெரிஞ்சு 2 பக்கம் இருக்கிற மணல் நான் குழந்தையா இருக்கும்போது பாத்துட்டு இருக்க ரோட்ல இப்ப வரைக்கும் அது எடுக்கல. நீங்க சுற்றுச்சூழலை பத்தி எப்படி நீங்க சொல்ல போறீங்க? திரு அருண்கிட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு பட்டாசுக்கு ஒட்டுமொத்தமான தடை அப்படிங்கிறது நீங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல சிவகாசி 90% இந்திய பட்டாசு உற்பத்தியில சிவகாசி முதலிடத்தில் இருக்கிறது. அவங்களுடைய 300 நாள் உழைப்பை தான் இன்னைக்கு ஒரு நாள்ல பட்டாசா நாடு முழுவதும்
வெடிக்கப்படுது. இந்த நிலையில 4 லட்சம் பேருடைய வேலை வாய்ப்பை சேர்த்து கேள்விக்குள்ளாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் திருப்பி பட்டாசு பண்றவங்களுடைய வேலை தரம், அவங்களுடைய நிலைமை, அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்ம யாராவது இன்னைக்கு சென்னையில நீங்களும் நானும் ஃபேன்சியா டி நகர்லயோ எங்கேயோ போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடுறோம். அதை பண்றதுக்கு அங்க தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒண்ணு தொழில் இல்லாம செய்யணும் இல்லைங்க. பாருங்க, ஸ்கில் செட் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு அது ஒண்ணுதான் தெரியுங்கிறது நம்ம அவங்களை நம்ப. சிவகாசி அப்படிங்கிறது ஒரு வறண்ட பகுதி. அங்க வந்து பட்டாசு தயாரிக்கிறதுக்கு ஏற்ற பகுதி. மற்ற பல தொழில்கள் அங்க செய்ய முடியாது. விவசாயம் சாத்தியம் இல்லாத விஷயம், பெரிய அளவுக்கு சாத்தியம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காலங்காலமா இந்த ஒரு துறை அப்படிங்கிறது அங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு தடை எவ்வளவு பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டுல நம்முடைய அதுவும் ஒரு அந்த பகுதியில் ஏற்படுத்தும். 4 லட்சம் பேருடைய ஒன்னு தெளிவுபடுத்த விரும்புறேன். தடை முழுசா கேட்கறது ஒரு கும்பலா இருந்தா கூட இப்ப அந்த தடை வந்து முழுசா வர முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயமும் கூட. தடை முழுசா வர முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவென்ச்சுவலி இன்னைக்கு இதெல்லாம் இவ்வளவு தூரம் நீங்க சொன்னீங்க இல்லையா, மெட்ராஸ் போன்ற மாநகரத்துல வந்து இன்னைக்கு பட்டாசோட இது குறைஞ்சிருக்கணும். அது காரணம் வருஷமா நடந்துட்டு வர கேம்பெயின்ஸ், மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய புரிதல், சென்சிடைசேஷன், அவேர்னஸ். அதுதான் இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். இது வந்து இந்த பட்டாசோட தாக்கம் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். கோர்ட்டோ இல்லாட்டி அரசாங்கமோ தடை போட்டு வரக்கூடிய விஷயமா? தடை போட்டு வர முடியவும் முடியாது. இந்த பாருங்களேன், அது இயல்பா வரணும். அந்த இயல்பா வரத்துக்கு தான் இந்த மாதிரி ஷோ எல்லாம். இப்போ இதுல மூலமா அவேர்னஸ் கொண்டு வந்து அந்த இப்ப அங்க 4 லட்சம் பேர் இருக்காங்கன்னா வருஷம் அதை படிப்படியா குறைஞ்சு அவங்களுக்கு வந்து வேற வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது அரசாங்கம், நம்மள போன்ற சமூகத்துல ஈடுபட்டு இருக்க நம்மளோட எல்லாருடைய பொறுப்பும் கூட. அந்த மாதிரி பண்ணிட்டு சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றி திரண்டு ஒரு பணியாற்ற வேண்டுமே தவிர இதுக்கு நீ சரியா நான் சரியா நான் தப்பா நீ தப்பான்னு பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. திருமயில் அதாவது பட்டாசு என்பது இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர் சொன்னார் என்கிட்ட, 10 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு, குழந்தை வந்து ரெடி பட்டாசு வாங்கி தருவியா அப்படின்னு கேட்குது. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, அந்த பிஞ்சு குழந்தைங்க பட்டாசு வாங்கி தருவியான்னு தகப்பு கண்டா கேட்குதுன்னா, ஒருவேளை வந்து இந்த கோர்ட்டு உண்மையிலே பட்டாசு வெடிக்க கூடாதுன்னா எத்தனை பிஞ்சு குழந்தையோட சுதந்திரம் பாதிக்குது. அதாவது ஒரு சமுதாயத்தில் உள்ள இந்த சுற்றுச்சூழல் கெட்டு போகுது அப்படிங்கிறது, இதை திடீர்னு பட்டாசு இன்னைக்கு தான் உருவாக்கி இன்னைக்கு தான் வருது அப்படின்னா அதில் நம்ம போராடுறது பேசல அர்த்தம் இருக்கு. இது எத்தனை ஆண்டு காலமா நரகாசுரன் எப்படி இறந்தாங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். நாளுக்கு நாள் இப்போ வந்து பட்டாசு வெடிக்கிறது வந்து குறைஞ்சு போச்சா இல்லையாங்கிறத நான் சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் உதாரணத்துக்கு எங்க ஊர்ல 1000 பேர் இருந்தது இன்னைக்கு 1,00,000 பேர் இருக்கான். ஒண்ணு, அன்னைக்கு ஒரு கடை தான் இருக்கும், எல்லாரும் கீழ் வாங்குவாங்க. இன்னைக்கு தெருவுக்கு 10 கடை இருக்கு. ரெண்டாவது ஆன்லைன், எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்துச்சு. இங்க இருந்து சிவகாசிக்கு போறாங்க, நேராவே வாங்கிட்டு வர்றாங்க. விற்பனை குறைஞ்சிருக்கு ஒரு இன்டர்பிரேஷனுக்கு வர முடியுது. ஏன்னா போன வருஷம் தீபாவளி சமயத்துல இருந்த இந்த பொல்யூஷனுக்கும் இந்த வருஷம் சென்ற வருஷம் இருந்ததுக்கும் கணிசமான குறைவு இருக்கு. சோ விற்பனை பயன்பாடு ரெண்டுமே குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் புள்ளி விவரங்கள் சொல்லி. அப்படியே இருந்தாலும் இது வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, மத்த 335 நாள் தான் நாள் எடுக்க மாட்டேன். சத்தியமா போர் அடிச்சிடும்ல. ஒரு புல்ல நீங்க வாங்கி ஒருத்தர் வச்சவனுக்கு ஃபர்ஸ்ட் குடிக்க போறான்னா 3 பக்கத்துல கீரை வந்துருவான். நல்லா குடிக்கிறவன் அவன் தான் புல்லா தாங்குவான். ஆனா அதே அவனுக்கு 3 புல்லு கொடுத்த குடிச்ச முடியுமா? நல்லா குடிக்கிறவனுக்கு வெறுப்படிச்சு ஒரு நாள் விஷயம் தராரு. அதுவும் காலகாலமா செஞ்சுட்டு வர விஷயம். நேத்திக்கு ஆரம்பிக்கலாம், நாளைக்கு ஆரம்பிக்க போறது கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரி இதை நம்பி இருக்கு. ஒரு நாள் இதனால அதுவும் இல்லாம நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றே ஒரு விஷயம், நம்ம பண்டிகையில முக்கியமா நாங்க பட்டாசு இல்லாத தீபாவளியை நினைச்சு பார்க்க முடியுமா? அரசாங்கமோ கோர்ட்டோ தடை போட்டுச்சு அப்படின்னா நினைக்க முடியுமா? திருப்பி அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். தீபாவளி கொண்டாடாதீங்கிற மாதிரி என்வாயன்மெண்டலிஸ்ட் எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்றது ரொம்ப தவறு. சுத்தமான சுகாதாரமான தீபாவளி நம்ம எல்லாம் நான் கொண்டாட போறேங்க. தீபாவளி சுத்தமா சுகாதாரமா 12 வருஷமா 15 வருஷமா கிட்டத்தட்ட எத்தனையோ பேர்கிட்ட பேசி பட்டாசு வெடிக்காம கொண்டாடிட்டு வரோம் நல்லபடியா. தீப ஒளி நாள் தீபாவளி. இன்னொன்னு, அந்த குழந்தை ஆசையா கேக்குதுன்னா அதே குழந்தைதான் ஆஸ்துமா வந்து அவதிக்குள்ளாருது. எத்தனையோ பிரெக்னன்ட் கேசஸ் வந்து அபார்ஷன் லெவலுக்கு போன ஒரு நாள் இல்ல, அந்த பட்டாசோட அன்னைக்கு இருக்கக்கூடிய மேக்னட்னால ஒண்ணுமே இல்லை. ஒரு சாவு நடக்குது பெசன் நகர்லன்னா அன்னைக்கு அதுக்கு வெடி வெடிச்சுட்டு போனாங்கன்னா அது ஒரு 10-20 மினிட்ஸ் அஃபேர். ஆனா தீபாவளி அன்னைக்கு காலையில ஒரு 6 மணில கோர்ட் சொன்ன டைமே எடுத்துக்கோங்க, 6 to 10 இருக்கக்கூடிய ஒரு 80 லட்சம் பேர் ஒரு மாநகரத்துல இந்த பல கோடிகளையும் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு ஏற்படக்கூடிய சத்தம், அன்னைக்கு ஏற்படக்கூடிய மாசு இது அதிகபட்சமா தான் இருக்கு. இன்னொன்னு,
ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா நம்ம தான் சுவாசிக்கிறோம் அந்த காத்தை, நம்ம தான் குடிக்கிறோம் அந்த தண்ணியை. அங்கேதான் சயின்ஸ் அண்ட் லாஜிக் டேக்ஸ் அ பேக் சீட். நம்ம இமோஷனலா யோசிக்கிறோமே தவிர சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். காத்து மாசடையுது, தண்ணியில வந்து இந்த கெமிக்கல்ஸ் கலக்குறது. அதுவும் சென்னைக்கு இது ரொம்ப அபாயம். ஏன்னா நம்மளுக்கு மழை சீசன், அது நம்மளுக்கு அப்பதான் கரெக்டா மழை பெய்யுது. இல்ல இதுதாங்க வருஷம் வருஷம் நடந்த ஒரு விஷயம். காலகாலமா வருஷம் நடக்கிறதுனாலதான் அது வந்து நம்மளுக்கு கெடுதலா அமையுது. என்ன கெட்டு போச்சுன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? எனக்கு ஆஸ்துமா இருக்கு. தீபாவளி அன்னைக்கு நீங்க இப்படி கூப்பிட்டீங்கன்னா என்னால வந்து இங்க அப்படி உட்கார முடியாது. ஏன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் அன்னைக்கு என்ன போன்ற அதாவது பாதிக்கப்படக்கூடிய பல பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்கும். எத்தனையோ முதியவர்கள் வந்து பட்டாசு வெடி சத்தத்துக்கு பயந்து நியூரலாஜிக்கல் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டு அன்னைக்கு வெளில வர. அன்னைக்குதான் விபத்துகள், தீ விபத்துகள் அதிகம். இந்த மாதிரி தீமைகளும் இருக்கும் போது நம்ம ஏன் மாற்றி யோசிக்க கூடாது? மாற்றி யோசிக்கணுங்கிறது நல்ல விஷயம். அதாவது மத்தவங்க சொல்லி கேட்கறத விட நம்மளுக்கே அது முதல்ல தெரியணும். நம்ம பாலிசி இப்ப நான் வந்து இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றது, 6 to 10 மணி வரைக்கும் வெடிக்கணும்னா கூட நான் 7:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன், 7:30 க்ளோஸ் பண்ணுவேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு தெரியும் அதிகாலையில 3 மணி 4 மணி தான் வெடிதான் எழுப்புது. அரசாங்கம் சொல்லக்கூடிய என்ன சொன்னோம்னா பவர்ஃபுல் வெடி இருக்கக்கூடாது. இந்த 10,000 சரங்கங்கிறதெல்லாம் நீங்க 2000க்கு மேல பண்ணாதீங்க, 1000க்குள்ள முடிச்சுக்கீங்க. இது வேணா நம்ம குறைக்கலாமே தவிர வெடிக்கணும், வெடிக்கிறதுக்கு தடை, இதனால மாசு கட்டுப்பட பாதிக்கப்படுங்கிறத நம்ம லாஜிக் நம்ம சொல்லவே முடியாது. என்ன காரணம்னா ஒரு பாலி சொல்றோம், ஒரு ஹோட்டல்ல போனோம்னா நான்வெஜ் கலந்த வெஜிடேரியன் 2 கலந்த ஒரு ஹோட்டல் இருக்கு. அதுல வந்து சில பேர் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? இல்ல சார் அதுல நான்வெஜ் செய்யறாங்கன்னா வெஜிடேரியன் காண மாட்டாங்க. ஆனா வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிட்றோம் அந்த ஹோட்டலுக்குள்ள போவான், நான்வெஜ்ஜுக்கு மட்டும் போவான். அந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறதுக்கு உங்களுக்கு பாரமா இருந்ததுன்னா உங்க சொந்தக்கார வீட்டுல போய் தங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எங்க ஏரியாவில் யாரும் வெடிக்க மாட்டாங்க சார் எனக்கு பிரியா கூட்ட கூட வாங்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி ஏரியாவும் இருக்கு. பட்டாசு நல்லா வெடிக்கணும் சந்தோஷப்படுறதுக்காகவும் இருக்கு. அதாவது நான் பார்த்திருக்கேன், ஒரு வத்தியை கொளுத்துறவன் சத்தத்துக்கு பயந்து பஞ்சை வந்து காதல வச்சுட்டு வைக்கிறாரு. நான் கேட்டேன் உனக்கு அது பிடிக்கல, ஏன் வைக்கிறேன்? இல்லை எல்லாரும் வெடிக்கிறாங்க நானும் வெடிக்கணும், என் வீட்டுக்கு முன்னாடி 2 வெடிச்சதுன்னா தீபாவளி அப்படின்றாங்க. அதெல்லாம் நம்ம குறை வைக்க முடியாது. நம்ம நீங்க மாசு கட்டுப்பாடு உண்மையிலேயே பாதிக்குது அப்படின்னா அதுக்கு சத்தத்தை குறைச்சிக்கலாம், கெமிக்கலை குறைச்சிக்கலாம், அந்த டைமிங் குறைக்கலாம். இன்னும் 6 to 10 எனக்கு இன்னும் ரொம்ப ஓவரா இருக்கு. மார்னிங் 8 o'clock, ஈவினிங் 6 o'clock. அந்த என்ன சொல்லுவாங்க 9 to 6 8 hour டியூட்டி மாதிரி அதே ஆக்கிடுங்க. வான வெடிக்கையெல்லாம் வைக்கிறது, வான வெடிக்கிறோம்னா அதுக்கு ஒரு நாள் நம்ம தனியா தவிர எதுக்கு நான் கேட்கறேன்னா வான வெடிங்கிறது நம்ம நைட்ல வருது, அதுக்கு நம்ம அதுக்கு தான் அவங்க 10 மணிக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாருன்னா இந்த 4 லட்சம் பேர் வந்து வேலைக்கு வந்து நீங்க இங்க சொல்றீங்க, நான் நேர்லயே போய் பார்த்தவன். அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 to 200 தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குறைகள் இருந்து குழந்தைகள் தொழிலாளர்கள் இருந்தாங்க, இப்போ ரெகுலரைஸ் செய்யப்பட்டிருக்கு. ஒரு கணிசமான கட்டுப்பாடு அப்படிங்கிறது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஃபயர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, தீப்பெட்டி கொடுக்கக்கூடாது. ஒரு மாசம் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல இல்லாட்டி இந்தியா முழுக்க பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய நாள் தீபாவளி நாள். ஆமா அந்த ஒரு நாள், அதாவது அந்த ஒரு நாள் தான் நடக்குது. நம்ம இப்ப டிவியில உட்கார்ந்து அதை நீங்க கேட்கறதுனால நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க டெய்லி செவுத்த தொடச்சிட்டு போங்க, தீபாவளி மட்டும் இல்லாம அந்த அழுக்கு இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். எந்த செவரு நான் டெய்லி என் வீட்டுக்கு நான் தான் செடி தண்ணி அடிக்கிறேன், டெய்லி டஸ்ட் வருது. தீபாவளி அன்னைக்கு மட்டும் வரல, டெய்லி வருது. காரணம் சார் 1,33,000 ஆட்டோ தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுது, எர்ச்சி பண்ண ஆட்டோக்கள் அத்தனையுமா வந்து நாலு ஓடு எல்லாத்தையும் தொகை வரல. 1,99,000 பஸ்ன்றான் தமிழ்நாட்டுக்குள்ள, அது 75,000 பஸ் ஓடுதுன்றான். அதுல எத்தனை பஸ் கரெக்டா ஓடுது, எத்தனை கார்கள்? இன்னைக்கு ஒரு புது காரை வந்து நம்ம புக் பண்ணா 10,000 கார் ரன்னிங் வெயிட் பண்ணுங்கன்றான். அப்ப வாங்க வெயிட் பண்றதே 10,000 வாகன பெருக்கமும் பெரிய அளவுல இருக்கு, எல்லா வகையிலும் பொல்யூஷன் இருக்கும்போது இதை மட்டும் ஏன் குறி வைக்கணும்? இதை மட்டும் குறி வைக்கல, அங்கதான் தப்பு பண்றோம். தீபாவளி அப்பதான் நம்மளுக்கு பட்டாசை பத்தி பேசுறதுக்கு டைம் கிடைக்கிறதுங்கிறதுனால நிறைய பேர் பேசுறாங்க. வருஷம் முழுக்க ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் அப்போ வெடிக்கிற வெடிய கூட அந்த கட்சி தலைவர்கள் கிட்டே வெடிக்காம நீங்க கொண்டாட பாருங்க. அதுவும் கூடாது இல்லையா? ஏன்னா பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிறது ஒரு இது. ஏன்னா பட்டாசுனால ஏற்படக்கூடிய மாசை குறைக்கணும். ஒண்ணுமே இல்ல. இப்ப பாருங்களேன், அவர் சொல்ற பாணியிலேயே நானும் எக்ஸாம்பிளா சொல்லி கொடுக்கணும்னா, இந்த கிளாஸ் தண்ணியில அடியில விஷம் இருக்கு, இங்க விஷம் இருக்கு, இங்க விஷம் இருக்கு, சரி மேல இன்னும் கொஞ்சம் விஷத்தை ஊத்தி நான் குடிக்கிறேங்கிறது புத்தாலித்தனமா? அவ்வளவுதான் என்னோட கேள்வி. விஷம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது. அண்ட் இதுக்கு வந்து எல்லா விதத்திலையும் இதை வந்து எதிர்க்கிறோங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்கோம். யாரும் எதிர்க்கல,
சுற்றுச்சூழலுக்கு சாதகமா பேசுறோம். ஏன்னா சுற்றுச்சூழல் இல்லையே நம்ம யாரும் இல்ல. நம்ம இன்னைக்கு வெளில போய் சுவாசிக்கணும், தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு சுத்தம் சுகாதாரம் தேவை. அது நம்மளோட அறிவுக்கு எட்டணும். அதுதான் ஒரு கருத்து. இட் இஸ் a matter of choice அப்படின்னு உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. அதனால இதுல தீமைகள் இருக்குமாயின் இது சார்ந்த பிரச்சாரத்தை அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு. இந்த ஒரு விவாதம், இந்த சுற்றுச்சூழல் வெர்சஸ் இந்த ஒரு பண்டிகையுடைய முக்கிய அம்சமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பட்டாசுக்கு தடை வேணுமா, இதுல கட்டுப்பாடு வேணுமா, இந்த விவாதம் ஒரு நீண்ட விவாதம், வருடம் நடக்கக்கூடிய விவாதம். மயில்சாமி சொன்னது போல இன்னும் பல கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாமே தவிர ஒரு பிளாங்கெட் பேன், ஒரு முற்றிலுமான தடை அப்படிங்கிறது இதற்கு பலனளிக்காததும், இந்த பண்டிகையில முக்கியமான அம்சமா இருக்கக்கூடிய இந்த ஒரு வெடியை தடை செய்வது அப்படிங்கிறது சிவகாசியில ஒரு இண்டஸ்ட்ரிய மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கிடும். அதே போல சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவ்வளவு எளிமையில குறைந்துவிடவும் முடியாது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.